மக்களுக்கு அப்பாவா, தாலி தகர டப்பாவா, தாலி தகர டப்பாவா. சட்ட ஒழுங்கு சிரிக்குது, சட்ட ஒழுங்கு சிரிக்குது, தமிழக அரசு நடிக்குது, தமிழக அரசு நடிக்குது. அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை. பட் நான் புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, முதல் தேர்தலில் ஒருத்தர் முதலமைச்சர் ஆவார் அப்படிங்கிறது சினிமாவில் சாத்தியம், நடைமுறையில் சாத்தியம் இல்லை. அது எல்லாருக்குமே தெரியும். திரு விஜய் வந்து தெரிந்து கொள்ளணும். மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே, திரு விஜயகாந்த் உள்பட பலர் வந்து வந்திருக்கிறாங்க சினிமால இருந்து, நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க. ஆனா முதல் தேர்தல் என்ன பண்ணுவாங்கிறதுல ஒரு கணக்கு இருக்கு. அவங்க முதலமைச்சரும் ஆக முடியாது, எதிர்க்கட்சி தலைவர் ஆக முடியாது. திரு விஜய் தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சி தலைவரோட ஆக போறது இல்லை 2026 தேர்தலை பொறுத்த அளவுக்கு, அன்லஸ் அன்டில் ஹி ஃபார்ம்ஸ் an alliance. நான் கத்துறேன், என்னை கண்டுக்கிறது இல்லையா, அவாய்ட் பண்றாங்களா? இன்னைக்கு இருக்கிற சினாரியோல அவர் வந்து எதிர்க்கட்சி தலைவரோட ஆக முடியாது அப்படிங்கிறது ரொம்ப கிளியரான பாயிண்ட். ஆனா நம்ம அதிலேயே புரிந்து கொள்ள வேண்டிய என்னன்னா, திரு பிரசாந்த் கிஷோருக்கு வந்து திரு விஜய் போன்ற ஒரு பாப்புலாரிட்டி கிடையாது. திரு விஜய் வந்து தமிழ்நாடு முழுக்க தெரிந்த முகம். என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களா? என்ன இவ்வளவு நம்புறீங்களா? பாத்தலாம், ஒரு கை பாத்தலாம். முன்னாடி வந்து உத்தரவாதமா டிஎம்கேவை திரும்ப ஆட்சி கொண்டு வரதுக்கான வேலை பார்ப்பாரு அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்துச்சு. இப்ப அப்படி சொல்ல முடியல. அது வந்து ஏடிஎம்கே கொண்டு வரதுக்கான வேலையா கூட இருக்கலாம் அப்படின்னு தோணுது. பிரசாந்த் கிஷோர் சார், அவரு இந்தியாவில் முழுக்க அரசியல்வாதிகளால், அரசியல் ஆய்வாளர்களால் உற்று நோக்கப்பட்டவர். பல முதலமைச்சர்களை உருவாக்குனதா, பிரதமர். எப்பயுமே ஒரு பெர்ஃபார்மர் வேற, கிரிட்டிக் வேற. கோச் இருக்கிறாங்க, ரிட்டையர்ட் ஆகி 10 வருஷம் கழிச்சு கோச்சா உட்காந்துருக்காங்க. பாஸ் நீங்க என்ன கப் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐஏஎஸ் அகாடமி நடத்துறாங்க. பாஸ் நீங்க ஐஏஎஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோச்சிங் கிளாஸ் போன. ஆமா போனேன். நீ பாஸ் பண்ணல, நீ எப்பறம் டீச்சர் ஆன? யார் நீயும் ஆகலாம். நீயும் வந்து படிக்கிறேன்னு வந்துட்டு 2-3 வருஷம் கடந்தேன்னு வச்சுக்க, கடந்தா 4வது வருஷம் வந்து உன்னை வந்து மென்டர் ஆக்கிடுவாங்க. டேய் மெண்டல், நீயே பாஸ் பண்ணல, நீ எப்பறம் அவங்கள பாஸ் பண்ண வைப்ப? உங்களுக்கு புரியுங்களா? அது வேற இது வேற. உள்ள வந்து கேம் ஆடுறது வேற. அதுதான் பிரசாந்த் கிஷோர் கத்துக்க வேண்டியது. அதான் என்ன பொழப்புதான் இது. இவனுக்கிட்ட இந்த கொட்டையும் பட்டையும் காட்டி அமைச்சு காசு புடுங்கிறதுக்குள்ள உசுரே போயிருது. பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு பெரிய ஒரு அரசியல் ராஜதந்திரியாக இருந்து கிங்குகளை உருவாக்கினார். ஓகே, அப்ப அவர் கமல்ஹாசன் கூட அக்ரிமெண்ட் போட்டிருந்தாரு. 2021 தேர்தல் உங்களுக்கு தெரியாதா? அப்படியே அக்ரிமெண்ட் தூக்கி கடாசிட்டு டிஎம்கே கூட போயிட்டார். பெத்த கல்லு பெத்த லாபம். அடிக்கிறது அடிக்கிறோம், அந்த பர்ஸ் அடிச்சிருவோம். தாடிக்காரனே 500 ரூபா தாளா வச்சிருக்காரு. இப்ப அதே மாதிரி தான் விஜய். தேர்தலுக்கு பிறகு விஜய் என்னவாருன்னு பார்க்கணும். தேர்தலே அவருக்கு நிறைய படம் இருக்கு, நிறைய பாடம் இருக்கு. அவர் பார்ப்பாரு எல்லாத்தையுமே. அவருடைய வேட்பாளர்லாம் கிளம்பி போவாங்க, அவருடைய முக்கியமான பிரதிநிதி எல்லாம் கிளம்பி போவாங்க. அதெல்லாம் கண்கூட போவாங்க. திமுகவுக்கு போவாங்க, அதிமுகவுக்கு போவாங்க. எப்படி சார் போவாங்க பாருங்க, எப்படி போவாங்க பாருங்க. நடந்துதான் போவாங்க. யாரும் வந்து கடத்திட்டு மேல நடந்துதான் போவாங்க. பாத்துக்கிட்டு விஜய் மீது விசுவாசமான நபர்கள் தானே எல்லாருமே. இல்ல செந்தில் பாலாஜி யாருக்கு விசுவாசமா இருந்தாரு? கரூர் பி செந்தில் பாலாஜி பிகாம். அம்மா தாங்கள் மட்டும் பிறக்கவில்லை என்றால் தமிழ்நாடு கொள்ளைக்காடாக, ஆம் கோபாலபுரத்து கொள்ளைக்காடாக ஆகியிருக்கும். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்ன சொன்ன? மே மாசம் 23ஆம் தேதிக்கு பிறகு வாக்கு எண்ணிக்கை முடிஞ்சு தளபதி முதலமைச்சர் அவர். இவன் என்ன குரங்க விட மோசமா தவறா? இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. எந்த திமுக தலைவர் தமிழக முதலமைச்சர் வந்து திரு செந்தில் பாலாஜியை கடுமையா விமர்சனம் பண்ணாரோ, அதே கரூர்ல அதே செந்தில் பாலாஜி அதே முதலமைச்சர் வந்து ஆகவோன்னு சொன்னாரா இல்லையா? என்னுடைய இனிய சகோதரர், அருமை சகோதரர், பாசமிகு சகோதரர், ஆற்றல் மிகு சகோதரர் நாகராஜனா. என்னன்னு எப்படின்னா இருக்க? எல்லாமே நடக்கும். அவர் அன்னைக்கு அங்க விசுவாசமா இருந்தாரு, இன்னைக்கு இங்க விசுவாசமா இருக்கிறாரு. இன்னைக்கு விஜய்க்கு விசுவாசமா இருப்பாங்க, நாளைக்கு வேற இடத்துக்கு விசுவாசமா இருந்து போறாங்க. ஏவல் யாருக்கு விசுவாசமா இருந்தாரு, சேகர் பாபு யாருக்கு விசுவாசமா இருந்தாரு, எவ்வளவு பேர் சொல்லணும் நீங்க. அவங்களோட விசுவாசத்துல யாரை நீங்க டவுட் பண்றீங்க? டிஎம்கே காரங்களோட ஏடிஎம்கே இருந்தவங்க ரொம்ப விசுவாசமா இருக்காங்களா? அங்க ஒரு சண்டை ஓடிட்டு இருக்கு. விசுவாசத்துல ஏடிஎம்கே காரங்களும் அடிச்சுக்க முடியாது பாடுது. 30 வருஷமா கட்சியில் இருக்கிறவன் நானு. முந்தானத்தோடு கட்சியில சேர்ந்து கட்சிக்கு போற கையை வச்சா என்னடா அர்த்தம்? வேறப்பா சண்டை போட்டுக்கிறீங்க. அதுக்காக அவன் உரிமை எப்படி விட்டு கொடுக்க முடியும்? இவனை எல்லாம் கட்சியில வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணுங்க. ஏன் சொல்றீங்க? ஜென்சி கிட்ஸ் எல்லாம் விஜய் போட்டோ கிழிச்சிட்டு திமுகவுக்கு போயிட்டாங்க, பாத்தீங்களா இல்லையா? செருப்பா சரியான ஜென்சி கிட்ஸ் அவங்கலாம். அவன் அதை திமுக எவ்வளவு பயங்கரமா ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கான். அப்போது தாவேகா உறுப்பினர்கள் தங்களுடைய உறுப்பினர் அட்டைகளை உடைத்து படிவங்களை தீயிட்டு எரித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நீ பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ண வேணாம்,
உன்னை பார்த்தாலே தெரியுது பைத்தியம் பூச்ச குரங்கன்னு திமுகவிலிருந்து விலகி திமுகவில் மீண்டும் இணைந்த ஒரு திமுக காரனா இருக்கா அந்த ஊபி நம்பு போக வருகுது சார். அவன் ஆடல் பாடல் நிகழ்ச்சியில ஸ்டேஜ்ல ஆடி இருக்கிறான் சார். அவனியாபுரம் அம்மன் கோவில் திருவிழா அரிச்சந்திர நாடகம். ஐயா நாடகக்காரங்களை கூட்டு வந்து பொய் சாட்சி சொல்ல வைக்கிறாரு. மொத்த பஞ்சாயத்தையும் குழப்பிக்கிட்டு இருக்காரு இந்த ஆளு. நிலாவத்தான் கையில குடிக்கிறேன்னு சொல்லி அந்த பாட்டுக்கும் எதுக்குடா லிப்கிஸ் அவனுக்கு தோணி இருக்கு. அதுதான் ஊபி. பொண்ணுங்கள போட்டோ எடுத்தது இல்லாம உனக்கு கிஸ் வேற கேக்குதாடா? இவனை எல்லாரும் கூடி கும்மி அடிங்கடி. இவன் அடிச்ச கிஸ்ஸுக்கு கமலஹாசன் வந்து போனாரு. கண்டிப்பா சார். காலங்காலமா அவன் பாக்குறான்ல எவ்வளவு புத்தகம் படிச்சிருப்பான் கலைஞர் எழுதுனத. கால் சென்டர் கோகிலா, கில்மா கில்மா கில்பாலே, கிக்கிலோனா இங்கே வேணாம். வான்கோழியவா, வான்கோழி, நச்சுக்கிண்ணம், வாலிப விருந்து அதெல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் அவன் ஸ்டேஜ்ல ஏறும்போது அவனுக்கு அதே மைண்ட் செட். எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு அந்த இருக்கு அச்சானா கிஸ். இப்ப எதுக்குடா ஏன் வாயை கடிச்ச? நான் எதுக்குமா ஓ வாயை கடிக்கிறேன்? நான் தேடி வந்த வாய் வேற வாய். ஓ வாய் தான் குறுக்க வந்துருச்சு. ஏன் வாய் குறுக்க வந்துருச்சா? நீங்க அப்பெல்லாம் நினைக்காதீங்க. பூனை மேல மதில் இருக்கும், மதில் மேல இவங்க இருப்பானுங்க. சரி, உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்னு ஒண்ணு இருக்கும்ல? எக்கச்சக்கம் சார். அப்பா பேர் என்ன? ஜெயக்கடாவுடைய ஆண் குழந்தைக்கு கருணாநிதி என்று பெயர் சூட்டப்படுகிறது. சேகலாவுதனுக்கும் ஜெயக்கடாவுக்கும் என்னையா சம்பந்தம் இருக்கு? இல்ல ஜெயக்கடா அப்படின்னு ஒருத்தவங்க பேர் வைப்பானா? எருமக்கடா மாதிரி ஜெயக்கடா. இந்த பொது சிவில் சட்டம், பொது சிவில் சட்டத்தை நாங்கள் அமுல்படுத்துவோம் சார். நீங்க இதுல என்ன எனக்கு கேவலமா தெரிஞ்சு தெரியுமா? அமுல்படுத்துவோம்னு சொன்ன உடனே ஊபி சோதனை மாதிரி கை தட்டினான். அமுல்படுத்த மாட்டோம்னு சொன்னதுக்கு அதுக்கும் கை தட்டுறான். இவங்களுக்கு தான் காசு, கை தட்டுறதுக்கு தான் காசு. சுதந்திர தாகம் 75 ஆண்டு. நான் காண்டில் கை தட்டுற மாதிரி இருக்கு சார். என்ன என்கரேஜ் பண்றாங்க கை அப்படியா? தட்டி. ஆமா. இப்ப ஏதாவது நினைங்களேன். பாத்தீங்களா, நீங்க நினைக்கிறதே அவ்வளவு போர் அடிக்குதுன்னு சொல்லி எல்லாம் கை தட்டுறாங்க. ஸ்டாலின் அவர்களுடைய உளறல் மீம்ஸ்னு போடுங்க, அவ்வளோ வருது சார். அப்படியே கொட்டுது வரிசையா. அவ்வளோ விஷயம் இருக்கு. ஏன்னா உங்களுடைய அறிவை மொத்தமா கக்கி வச்சிருக்கீங்க. ஆனவனோட இந்த உலகத்துல சல்லட போட்டு தேடி பார்த்தாலும் உன்ன மாதிரி ஒரு முட்டாப்பையில எங்கேயுமே பார்க்க முடியாதுடா. உங்களை தற்காத்துக் கொள்வதற்காக நீங்க எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவீங்கன்றத உங்க வரலாறு. உங்களையும் உங்கள் ஆட்சியையும் உங்கள் குடும்பத்தையும் தற்காத்துக் கொள்வதற்காக மக்களை காவு கொடுப்பது, நில வளங்களை காவு கொடுப்பது, மனிதர்களை காவு கொடுப்பது, எதை பத்தியும் கவலைப்படாம ஐ டோன்ட் கேர். நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். உங்க ஒப்பை விட்டு சொத்துன்ற மாதிரி எங்களை தூக்கி கொண்டு போய் 12 மணி நேரம் வேலைக்கு அமல்படுத்துவதற்கான வேலையை செய்யறது, எல்லா அக்கப்புறையும் செய்வது, செஞ்சுட்டு நீங்கள் அறிவின் டிப்போன்னு சொல்லி பேசுறதுன்றது வந்து அகம்பாவத்தின் உச்சம். அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத. இது நிலைக்காது. கீழே விழுந்தேன்னா பல்லு பகடலாம். எனக்கு தெரிஞ்ச டாக்டர் புதுசா ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்காரு. வந்து ஒரு ஊசியை போட்டு போங்க. ஊசியை போட்டு போவா? நான் எதுக்கு ஊசி போடணும்? நீங்க முகராசியான ஆளா இருக்கீங்க. வந்து ஒரு ஊசியை போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த ஆளுக்கு அதுவா வியாபாரம் ஓடிக்கும்.